வாங்க வாங்க வாங்க. யார் வந்திருக்காமா? ஓ, அரக்காணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கேன் மண்டை. கேட்கலாமா? மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? என்னமா ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்? சித்தி ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். அப்படியா? கேசி சித்தப்பா ஃபங்க்ஷன். ஓகே மக்களே, ஆக்சுவலி நம்ம வந்து திருவற்றியூர்ல இருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கல்யாண வேலைகள் சீக்கிரமாவே வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சாமி கும்பிட போறோம். பிஃபோர் மேரேஜ் வந்து எப்பவுமே சாமி கும்பிடுவாங்க, அம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரியல மக்களே, அது மட்டும் நான் என்னன்னு உங்களுக்கு வீடியோல சொல்றேன். சோ என்ன பண்ண போறாங்க அதுதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னமா பண்ணுது லக்கி பாப்பி? மம்மா சாப்பிடுறியா? சூப்பர்மா, குட் கேர்ள்மா. லக்கியே ஃபுல்லா சாப்பிட்டுணும். ஓகேவா? குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. ஆக்சுவலி எழுந்து பார்த்தா லக்கி குளிச்சு முழிச்சு மில்க் குடிச்சு இப்போ அவங்க பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் அரிதாவும் தான் வந்து லேட் ஆயிட்டோம். ஓகே மக்களே, ஃபைன். இப்போ நம்ம வந்து காஃபி போட்டு குடிக்க போறோம். நம்மளோட பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து தோசையும் ஊற்ற போறோம். ஸோ அந்த 2 வரைக்கும் இப்போ முடிச்சிடலாம். வச்சுட்டேன் பாரு, நீயே சாப்பிடணும். ஓகேவா தங்கம்? ஓகே, சாப்பிட்டு அம்மா போய் சித்திக்கு தோசை ஊற்றி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, கடமை முடிந்து விட்டது. பிளாக் காஃபியும் போட்டாச்சு, குடிச்சிட்டோம்னா அவள் தான். இதோட நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தானே. நான் ஒரு 12 o'clock மேலே தான் லஞ்ச் தான் நம்ம வந்து டைரக்டா சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து இல்லை. லக்கி மட்டும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டுட்டாங்க. எங்க போனாலும் நம்மளோட டயட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் மக்களை, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 12 o'clock மேலே நம்ம டைரக்டா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். என்ன பாப்பி இது கிஃப்ட் வந்திருக்கா லக்கிக்கு? குட் கேர்ளுக்கு கிஃப்டா? லக்கிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் மக்களே. ஏதோ கலரிங் புக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இரு அம்மா பிரிச்சு தரேன். இரு ஒரு கையை விட்டு எடு, உள்ள என்ன இருக்கு பாக்கலாம். என்னது இது? சூப்பரா இருக்கே பாப்பி. இது பென்சில் கிடையாது பாப்பி, இது வந்து பென்னு, ஸ்கெட்ச் பென் கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு உள்ள? இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்களா? ஃபுல்லா கலர் பண்ணிட்டு டாய் ஃபுல்லா கலர் பண்ணிடணும். ஓகேவா? கலர் பண்ணிட்டு இங்க போய் ரொம்ப பேரு இதுல வந்து இந்த மாதிரி ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கலர் பண்ணி அவங்களே ஒயிட் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அந்த இமேஜ் அப்படியே வந்துருது. பாருங்க, லக்கியோட கை வண்ணம் ஃபுல்லா அவங்க கிறுக்கி, இது நானே பண்ணேன், மீதிலாம் அவங்களே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்க பாப்பி. என்ன பண்ணிருக்கீங்க பாப்பி, அழகா பண்ணிருக்கீங்க. ஃபிஷ் நீ இன்னொரு வாட்டி கலர் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணு, வரும். ஓகேவா? கவலைப்படாத. லக்கிக்கு வரும்போது நாங்க டாய் எதுவுமே எடுத்துட்டே வரல. ஏன்னா அவங்க இங்க ரொம்ப நாஸ்தி பண்ணி வீடெல்லாம் இது பண்ற போறாங்கன்ட்டு. ஆனா அவங்களால டாய் இல்லாம எங்களால சுத்தமா வெயிட் பண்ண முடியல. போய் சாமி படத்தை எடுக்கிறது, வெசில் செட்டு போடுறது, வெளியே ஓடுறதுன்னு சொல்லி பறந்துட்டே இருக்காங்க. அதனால நான் ஸ்விக்கில தான் இது போட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் தேவை மக்களே, ஒரு 3 to 4 hours லக்கியில வச்சு உட்காந்துட்டு. சித்தி வேணா, நீ உட்காரு, இந்த டாய் வச்சு விளையாடு. சித்தி ஒர்க் பண்றா பாப்பி, ஆபீஸ் இருக்கு பாப்பி சித்திக்கு. ஏன் பாப்பி இப்படி பண்ற? அமக்களை பண்ணாம விளையாடணும் சித்தி கிட்ட, சரியா? தொல்லை பண்ணக்கூடாது. சித்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா தங்கம்? டிஸ்டர்ப் பண்ணா அம்மா வந்து கூப்பிட்டுப்பேன், சரியா? ஓகே மக்களே, லக்கி வந்து அவங்க சித்தி கிட்ட போயிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் நம்ம இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஆக்சுவலா மார்னிங்கே நான் வந்து ஆன்லைன்ல ஸ்விக்கில வந்து இது பனானா போட்டேன். லக்கிக்கு வந்து ரெட் பனானா, அப்புறம் எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் போட்டேன் மக்களே. ஏன்னா நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது கிடையாது, ப்ரௌன் ரைஸ் தான். இதை நம்ம இப்போ வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு அம்மா வந்து ஒன்று செஞ்சிருவாங்க. அப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுடலாம். ஓகே மக்களே, அம்மா வந்து வந்தாச்சு. ஆக்சுவலா அக்காவோட நலங்கு இருக்கு, அதுக்கு நாங்க வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம். என்னென்ன வாங்கணும், என்னென்ன வீட்டுல இருக்கு, என்னென்ன எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிடலாம். மாதுளை ஒரு தட்டு, சர்க்கரை, ஓகே, சர்க்கரை இல்லாம வைப்பாங்க தட்டுல, தேங்காய் ஒரு தட்டு, பைனாப்பிள், ஓகே, அன்னாச்சி பழம், துணி 1, நகை 1. துணி நகை எல்லாம் ஒரு செட்டு, 6 தான் வந்திருக்கு. மாம்பழம் 9 தட்டு. ஓகே, இதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து வாங்க போறீங்க. நல்லா இருக்குல்ல இதுவே? ஓகே பாப்பி, அது போடு, போட்டுக்கலாம். இது பாரு, நல்லா கிராண்டா தட்டு. இதுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட ஒரு கம்பல் இருக்கு, அது போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, இந்த செயின் வந்து சிம்பிளா இருக்கு. ஓகே, இது போட்டுக்கிறியா மார்னிங்க்கு? குட் ஈவினிங் மக்களே எல்லாருக்கும். நானும் லக்கியும்
குட் மார்னிங் இல்ல பாப்பி, ஈவினிங் பாப்பி. ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு லக்கி அவங்க பாட்டி தலை கட்டிட்டு நல்லா ஸ்லீப்பிங் ஆயாச்சு மக்களே. இப்பதான் குளிச்சு முடிச்சு நாங்க 2 பேருமே வந்து ரெடி ஆயிருக்கோம். லக்கிக்கு வந்து என்ன ஜுவல் போடலாம், என்ன ட்ரெஸ் போடலான்ற டிஸ்கஷன்லாம் இப்பதான் நாங்க வந்து ஃபைனல் பண்ணோம். அவங்களோட வெட்டிங், லக்கியோட வெட்டிங் அப்பல சித்தியோட வெட்டிங் அப்போ. அப்படியா? வெளியே உண்மையிலே சம்மர் ரெயின். மார்னிங்ல இருந்து லைட்டா தூரல் தான், இப்போ ரொம்ப ஹெவியா ரெயினா இருந்துட்டு இருக்கு. லக்கி எல்லாரும் வெளில தான் விளையாடிட்டு ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாமி கும்பிட போறோம். அம்மா வந்து அங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இன்னும் கொஞ்சத்துல வந்துருவாங்க. வந்த அப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட போறோம். இந்த அம்மா அங்க விட்டா எல்லாத்தையும் இழுத்து சாமி ரூம கலைக்கிறது, ஆயில் எடுத்து கீழே ஊத்துறது, குங்குமத்தை கலைக்கிறதுன்னு ரொம்ப உக்கிரமா பண்ணிட்டு இருக்கு லக்கி. அதனால கொஞ்ச நேரம் இங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா இன்னும் வரல பாப்பி. தாத்தாவும் இல்ல பாட்டியும் இல்ல. அங்க போவாத, அடிக்க தானே கொம்பு வேணும். உன்ன அடிக்க வரட்டுமே வரட்டுமே வரட்டுமே, யாராவது வரட்டும். ஹலோ ஹலோ, இங்க வா, இப்படி வா இப்படி வா. யாரு யாரு பிரச்சனை பண்ண? யாரு போட்டு அடிச்சா? ஏன் தனியா வர வேண்டியதானே இவ்வளவு நேரம்? நீ போட்டு எங்களை போட்டு அடிச்சுட்டு போய் ஆளு கூட்டடியா நீ? நம்ம சித்தி லக்கி ரொம்ப சித்தி. யார் ரொம்ப பண்றா? நீ தான் போட்டு எங்களை அடிச்சுன்னு இருக்க அப்போத்துல இருந்து. ஷாக் ஆயிட்டியா? எதுக்கு ஷாக் ஆயிட்ட? டாய்ஸ் எல்லாம் சொல்லாதீங்கம்மா, ஏறி மிச்சு லக்கி. சாமி லக்கி அப்படி பண்ண கூடாது. உள்ள வா, நீ இப்படி வா. நீ தயவு செஞ்சு லக்கி ஒண்ணு இந்த ரூம்ல இல்ல, அந்த ரூம்ல இரு. அப்பா வரல, தாத்தா தான் வந்திருக்காங்க. அப்பா குரல் இல்ல, அது கீழே கொட்டாம சாப்பிடு. ஓகேவா? தாத்தா கிட்ட போயிடு. தாத்தா கிட்ட போய் உட்காந்துக்கோ. வெளியே ஃபயர்லாம் இருக்கு பப்பு, இதெல்லாம் போடுறோம். தாத்தா கிட்ட போய் உட்காந்துக்கோ. இங்க உட்காரு போ. டாய்ஸ் வச்சு விளையாடு. யார் வந்திருக்காமா? உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா பொறுப்பை? எங்கம்மா காய வச்சிங்களே மஞ்சள் நூல்? இந்த நூல் தானே சித்தி? அதோட பெருசா இருந்தா நல்லதுதான், எல்லாருக்கும் தான் தேவைப்படும். அம்மா விலை கேத்திடலாமா? தேத்து நினைச்சுன்னு வேத்து. இந்த டிஃபன் பாக்ஸ் மேல சாச்சி வைங்க சித்தி. நிக்கும். அம்மா அவ்வளவு கிட்ட போவாத, நகர்ந்து வா. பாட்டி பாவம் தங்கம். சித்தி கால் வலிக்க போகுது சித்தி. சித்தி பாத்து சித்தி. ஆடலாமா சித்தி கல்யாணத்துல? என்னம்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்? மலையூரு நட்டாம மனசை கட்டு புட்டாம. அம்மா அப்பா டான்ஸ் ஆட்டுமா? எதுவுமே நாட்டுல எனக்குலாம் எதுவுமே தெரியாது. மண்டே பத்தி அது மண்டைய மண்டே கட்டிங்க. எவ்வளவு ஃப்ளவர் இருக்கு ஒரு மண்டைக்கு. பால் ஊத்துக்கு முன்னாடி கால தனியா ஊத்துங்க. ஆமா 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 கரெக்ட் தான். இந்தாங்க ஹேப்பி பர்த்டே. அம்மா ஆல்ரெடி லைனா அடுக்கி வச்சிருக்கீங்க. இங்கே ஒரு பூவு, இங்கே ஒரு பூ இருக்கு. ஓ, அரக்காணிக்கே டஃப் குடுக்குற மாதிரி இருக்கேன் மண்டை. இங்க பாரு. ஓகே மக்களே, ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து வெளியே போறோம். நானும் அரிதா சித்தியோ லக்கி பாப்பா அவங்க பாட்டி கூட இருக்க போறாங்க. ஆமா தானே தங்கம்? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். மார்னிங்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு வரும்போது அரிதா டக்குன்னு இன்னும் டைம் இருக்கு, நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிச்சு. எங்க அப்பாவும் வெளியே போயிருக்காரா, சரி அந்த கேப்ல நம்ம போய் சும்மா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி நானும் அரிதாவை மட்டும் கிளம்பிட்டோம். லக்கியை வந்து வீட்டுல விட்டுட்டு, லக்கி வந்து இங்க இருந்தா இருந்துருவாங்க. அவங்க பாட்டி இருக்காங்கன்னா சரி நீங்க எங்கேயாவது போங்க நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. ஸோ நம்ம எங்க போறோம்னா ஆக்சுவலி எங்களுக்கே தெரியல. இங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு, 2-3 ஈட்டிங் ஸ்பாட்டு. அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அரிதா சொல்லியிருக்கு. ஸோ அதனால நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம்.
மக்களே, நம்ம வெளியே போய் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டதுனால டுடே வந்து நோ நான்வெஜ், அதனால நாங்கள் வந்து வெஜ் பீஸா தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நான் அரிதா சருக்கு 3 பேரும் இங்கே தான் போய் பீஸா சாப்பிடுவோம். பட் வந்து சருக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒர்க்கால. அதனால நானும் அரிதா மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு, பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருக்கும், அங்கேயும் போய் டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம முனீஸ்வர் சாமி, பூவாடை காரி சாமி, 2 சாமியும் நம்ம ஆக்சுவலி கும்பிட்டோம். இப்போதான் மக்களே கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். முனீஸ்வர் சாமி எதுக்கு நம்ம கும்பிடுறோம்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம சேஃப்டியா நடந்து சாமி வந்து நமக்கு காவலா இருந்து எல்லாமே பண்ணணும், அதுக்கு முனீஸ்வர் சாமி. அப்புறம் பூவாடை சாமி, நம்ம ஆக்சுவலா ட்ரெஸ் எடுத்தோம், சாரி எடுத்தோம்ல பர்ச்சேஸ் போகும்போது சாமிக்கு கொடுக்கறதுக்குன்னு சாரி எடுத்தோம். அந்த சாரி வச்சு பூவாடைக்காரி சாமி கும்பிடணும். அப்படி கும்பிடுறது வந்து எதுக்குன்னா, நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, சாமிங்களா இருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட நம்ம எல்லாமே வச்சு ப்ரே பண்ற மாதிரி. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ணிருக்கோம் மக்களே. முனீஸ்வர் சாமி வந்து மண்ணுல செஞ்சு ஃபுல்லா லீஃப் வச்சு பட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நம்ம சித்தியும் வந்திருந்தாங்க சாமி கும்பிட்டுறதுக்கு. அவங்களும் இப்ப வந்து கிளம்பிட்டாங்க, நம்மளும் இப்ப வந்து கிளம்ப போறோம் வீடியோல இருந்து. சருக்கு எங்க போச்சுன்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். சருக்கு மார்னிங்கே கிளம்பி ஒர்க் போயிடுச்சு. ஏன்னா சருக்கு வந்து 1 வீக் லீவ் போட்டிருக்கு. அந்த லீவ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லீவ் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே கிளம்பி போயிடுச்சு. ஈவினிங் வந்துடுற சாமி கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்ப ரெயினா இருக்கு, அந்த சைட்லாம் செம்ம ரெயினா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கு. கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இப்போ லேட் நைட் தான் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி நம்மளே ஒரு 2 டேஸ் கழிச்சு இங்க வரதான் பிளான். ஆனா அப்பா வந்து விடவே இல்லை. கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ள கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா நீங்க இருந்தாதான் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டனால நம்மளும் வந்து கிளம்பி வந்துட்டோம். சருக்கு வந்து நைட் வந்துடும். ஓகே மக்களே, தட்ஸ் இட். வீடியோ இதோட முடிக்க போறேன். எனக்கும் சருக்குக்கும் மேரேஜ் அப்பயும் இது பண்ணாங்க, இந்த பூவாடை சாமி அப்புறம் முனீஸ்வர் சாமி எல்லாம் வந்து நம்ம கும்பிட்டோம். அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் அப்போ நாங்க வீடியோ எடுக்கல. இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வந்து போகுது. சரி ஓகே மக்களே, ஃபைன். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் வந்து போயிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்கா, முறை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? இது இல்லைன்னா வேற என்னென்ன சாமி நீங்க கும்பிடுவீங்க அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதான் வீடியோ விட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அங்க போனோம், லக்கியா பாத்துக்கணும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் கல்யாண வீடியோல கல்யாண ரிலேட்டட் வீடியோ ஏதாவது வரும். அதுல உங்களை மீட் பண்ற மக்களே இப்ப பாய் சொல்லிக்கிறேன். பாய்.